Dear students, this is our part 2 in the first lesson, prose, Idja. First lesson என்ன பார்த்தோன்னு ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியே இருக்க ஒரு ஸ்மால் பாய் அவங்களுடைய ஃபெஸ்டிவலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான்னு பார்த்தோம். அந்த ஸ்மால் பாய்க்கு நோ பேரண்ட்ஸ், அவங்க அப்பாவும் இல்லை அவங்க அம்மாவும் இல்லை. அவனுடைய கிராண்ட்மா ஆமீனா அப்படின்றவங்க தான் அவனை கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். எப்பாவது அவங்க அம்மா அவங்க அப்பா பற்றி பேச்சு வர்றப்ப யூஸ்வலாக சொல்கிற மாதிரி அந்த அம்மா சில காரணங்களை சொன்னாங்க. உன்னுடைய ஃபாதர் உனக்கு நிறைய திங்ஸ் வாங்கிறதுக்காக வேலைக்கு போயிருக்காருன்னோ, உன்னுடைய மதர் அல்லாட்ட போயிருக்காங்க, அவங்க வரப்போ உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னும் ரீசன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டே, ஈத் ஜா, அது ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஸ்மால் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மார்னிங் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான அப்பியரன்ஸ் அந்த நேச்சரில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த நேச்சரே அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சைடில் இருக்கிற க்ரீன் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ரொம்ப க்ரீனராக தெரிஞ்சுது. அன்னைக்கு மார்னிங் ரொம்ப ஈகராக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்மால் பாய்ஸ், எல்டர்ஸ் இவங்க எல்லாமே அந்த ஈத்ஜா அப்படின்ற பிளேஸ்க்கு போகிறாங்க. ப்ரேயர் ஹால், அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். இந்த பார்ட்டில் அவங்க எங்கே ப்ரேயர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனாங்க, அவங்க பாக்கெட்டில் ட்ரெஷர்னு சொல்கிற கொஞ்சம் மணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன், ஒரு ஓல்டு கரன்சி. இந்த லெசன் எழுதினப்ப அவங்க வச்சுருந்த கரன்சி பைசா. சிங்கிள் பைசை கூட இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்போம். சிங்கிள் பைசை அப்படிங்கிறது ஒரு பைசாவை குறிக்குது. இப்போ அந்த மாதிரி இல்லை, ருப்பீஸில் சொல்கிறோம். இப்போ எல்லாமே பைசான்னு சொல்கிறது 25 போயிடுச்சு. இப்போ 50 பைசை, 1 ருப்பி அப்படின்ற ருப்பீஸ்க்கு வந்திருக்கோம். சரி, அந்த பாய், இந்த ஸ்மால் பாய் அவனுடைய செலிப்ரேஷனுக்காக ஈத்ஜா அப்படின்ற பிளேஸ்க்காக போகிறான். உங்களோட லெசன் புக்கில் பேஜ் நம்பர் 37 செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ரீட் பண்ணுங்கள், என் கூடயே ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் வர்றப்ப அந்த வேர்டெல்லாம் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் டவுட் கிளியரிங் செஷன் இருந்துச்சுன்னா அதில் கிளியர் பண்ணிக்கலாம். லெட் அஸ் ரீட். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. ஹமீதோடைய கிராணி, கிராண்ட்மாவை தான் கிராணின்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் ஆமினா. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. ஒரு பண்டிகை தினத்து அன்னைக்கு, ஈத் அன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. It was Eid and she did not have even a handful of grains. அந்த திருவிழா சமயத்தில் கூட, ஃபெஸ்டிவல் சமயத்தில் கூட அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு அரிசி அவங்கள்ட்ட இல்லை. கிரைன்ஸ் அப்படின்றது இங்கே தானியங்கள், உணவுப் பொருள், ரைஸ், வீட், மில்லட், இந்த மாதிரி உணவுப் பொருளை குறிக்குது. ஸோ அவங்க வீட்டில் ஒரு கைப்பிடி அளவு கூட இல்லை. ஹேண்ட்ஃபுல் அப்படிங்கிறது கைப்பிடி அளவு கூட சாப்பாடு செய்வதற்கான அரிசியோ வேறு பொருளோ இல்லை. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேட் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட். அவங்க பிள்ளை அவங்க கூட இருந்திருந்தா, அவங்க மகன் அவங்க கூட இருந்திருந்தா, இந்த விழா, இந்த கொண்டாட்டமெல்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருந்திருக்கும், வித்தியாசமானதாக இருந்திருக்கும். இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர், அவங்க சன் அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த விழா வேறு மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back." ஹமீத் அவங்க கிராண்ட்மாட்ட போய் ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ கிராணி, நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன், கம் பேக் அப்படிங்கிறது ரிட்டன்.
போர்டில் கூட சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பேன் பாருங்கள். இதில் கெட் பேக் ஆர் கம் பேக்னா ரிட்டன். அதில் கொடுத்துருக்க சில வேர்ட்ஸு புக்கில் இருக்குது, இன்னும் சில வேர்ட்ஸ் இதில் நான் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக். திரும்பி வர்றதுக்கு ஆளாக நான் தான் இருப்பேன், சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன். டோன்ட் வரி, நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், டோன்ட் வரினா வரி பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆமினா வாஸ் ஒரீட், இருந்தாலும் அவங்க கிராண்ட்மா ரொம்ப கவலையாக தான் ஃபீல் பண்ணாங்க. அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தேர் பேரண்ட்ஸ், வித் தேர் ஃபாதர்ஸ். மற்ற பாய்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் அவங்க பேரண்ட்ஸோடு போகிறாங்க, அவங்க அப்பாவோட அம்மாவோட வெளியிடங்களுக்கு போகிறாங்க. How could she let him go to the fair all by himself? இவங்க எப்படி இவனை தனியாக அனுப்ப முடியும்? இங்கே ஃபேர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸிபிஷன் கம் சேல். ஃபேர் டே அப்படின்னா சந்தை, சந்தையை குறிக்குது. ஒரு சந்தைக்கோ அல்லது ஒரு கடைக்கோ செல்கிறப்ப பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வேணும். எல்லா சில்ட்ரனும் பேரண்ட்ஸோடு வருவாங்க, ஆனால் இவன் மட்டும் அவங்க அப்பா இல்லாமல் போவானே, அதை நினச்சி அவங்க கிராண்ட்மா கவலைப்படுறாங்க. சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாராவுக்கு போகலாம், ரீட் பண்ணுங்க. ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ். மற்ற பாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்னா காற்றுக்கு ரெக்கை முளைத்தது போல, காற்றுக்கு கை கால்கள் முளைத்தது போல வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான் மற்ற பசங்களெல்லாம் விட்டுட்டு. They ran on ahead of the elders. அங்கே முன்னாடி போயிட்டு இருந்த எல்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வேகமாக ஓடுறாங்க இந்த பாய்ஸ். And waited for them under a tree. முன்னாடி ஓடி போய் ஒரு மரத்தோட நிழலில் ஒதுங்கி நிற்கிறாங்க இந்த பாய்ஸ் எல்லாருமே. They reached the suburbs of the town. Suburbs அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்டென்ஷன் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா சப்அர்ப்ஸ் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஏரியா, டவுனுக்கு கொஞ்சம் வெளியில் இருக்க ஏரியா, அர்பன் சப் அர்பன் அந்த மாதிரி ஏரியா அது. அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க, ஊரை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். அந்த ஏரியா ரொம்ப ரிச்சான ஏரியா, நிறைய பீப்புள் பெரிய சைஸில் இருக்க ஹவுஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க, பெரிய பெரிய வீடுங்களாக இருக்குது அந்த ரெண்டு பக்கமுமே. இன் த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த வயல் பரப்பு, நிலப்பரப்பு, தோட்டங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக மரங்கள் இருந்துச்சு. எந்த மாதிரி மரங்கள் அப்படின்னா மேங்கோ ட்ரீஸ் இருந்துச்சு, லிச்சி ட்ரீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராபெரி ட்ரீ மாதிரி இருக்கும். சோர் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி மாதிரி புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தை தர இந்த லிச்சி ட்ரீ இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப ஃப்ரூட்ஸாக இருந்துச்சு. தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட் வெண்டர்ஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஸ்வீட் வெண்டர்ஸ், ஸ்வீட் ஸ்டால் நிறைய இருக்குது. ஸ்டோர்ஸுங்க ஷாப்ஸ், நிறைய கடைகள், ஸ்வீட் கடைங்க நிறைய இருந்துச்சு. வெண்டர்ஸ் அப்படின்னாக்க வியாபாரிகள், செல்லர்ஸ், இதில் கூட நம்ம கொடுத்துருப்போம். வெண்டர் அப்படின்னா செல்லர், நம்மெல்லாம் பையர்ஸ், யார் வாங்கணும் அப்படின்னா நம்ம பையர்ஸ். செல்லர்ஸ் அந்த வெண்டர், வியாபாரி, அவங்கள நிறைய ஸ்வீட் வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்வீட் ஸ்டாலில். ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. கெய்லினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்கரேட் அடோன், அலங்கரித்தல். ஸ்வீட் அது வச்சுருக்க இடத்த வந்து ரொம்ப நீட்டாக அலங்கரித்து வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டைன்ஸ். நிறைய கடைகள் இருந்துச்சு, ஸ்வீட் ஸ்டோர்ஸ், ஸ்வீட் ஸ்டால்ஸ் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே பெரிய அளவில் ஸ்வீட்ஸை அங்கே வாங்கி குவிச்சு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த லெசனில் ஹமீதுன்ற ஸ்மால் பாய், பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு கிராண்ட் மதரோடைய கேரில் வளர்கிற ஒரு ஸ்மால் பாய், ஒரு ஈத் அப்படின்ற பண்டிகை அன்னைக்கு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறப்ப
பேரண்ட் இல்லாத இந்த பையன் எவ்வளோ ஒரி பண்ணுவான்னு அவங்க கிராண்ட்மா யோசிக்கிறாங்க. ஈத்ஜா அப்படின்ற ப்ரேயர் ஹாலுக்கு எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரேயர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருந்த நிறைய கடைகள், கார்டன் இதெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே வெண்டர்ஸ் ரொம்ப டெக்கரேட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் அவங்க ப்ரேயர் ஹாலுக்கு போகலை. சரி, இந்த லெசனில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எழுதியிருப்பேன். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு உங்கள் புக் பேக்கில் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் சிம்பிள் வேர்ட்ஸ் கூட நம்ம சின்ன சின்ன சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் பேக் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு எழுதியிருப்பேன். சபர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஏரியா, கம் அக்ராஸ் மீட், டெக்கரேட் அடோன், வெண்டர் செல்லர். அதே போல் ஆண்டனிம்ஸும் உங்கள் புக்கில் இருக்காது. ஆண்டனிம்ஸும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டெஸ்ட்லேயோ இல்லை எதுலையோ கேட்குறப்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பை, செல், எம்டி, ஃபுல், பிக், ஸ்மால், டவுன், வில்லேஜ். உங்கள் புக்கோட பேஜ் நம்பர் 87 பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ்க்கான ஆன்சர் நான் இங்கே போர்டில் எழுதியிருக்கேன். உங்கள் புக்கில் நீங்கள் இதை விசிபிளாக இருந்தால் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபைனலி த டே ஹேட் கம் ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு. அந்த டேக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சி ஆப்ஷன் தான் ஈத் அப்படின்றது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வித் தட் ப்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் ஈத்ஜா. என்ன அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ், இந்த பி தான் வரும். தேர்டு, ஹமீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். யாரெல்லாம் ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அதுக்கு வந்து ஏல பார்த்தீங்கன்னா இருக்கும் மஹ்மூத், மோஹ்சின், நூரி அண்ட் சமி. ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஃபோர்த் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹர் சன். கொஸ்டின் இதான், வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹர் சன்னுங்கிறது கொஸ்டின். மீது எல்லாமே டெக்ஸ்சுவல் லைன். இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்சுவல் லைனு. ஸோ அந்த லைன் கொடுத்துட்டு இது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். இந்த லைனை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு கீழே ஆன்சர் இருக்குது. அந்த என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏ தான் ஆன்சராக இருக்கும். ஹர் சன் ஹேட் டைடு. அவங்க சன் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். திஸ் மீன்ஸ். ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபராக கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பீயிங்க்கு விங்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக விங்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹீ ரேன் ஃபாஸ்ட். ஏ தான், ஹீ ரேன் ஃபாஸ்ட். ஸோ இந்த எக்ஸசைஸை ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வித் ஸ்பெல்லிங்கு. திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். டவுட் இருக்கிற வேர்ட்ஸை அல்லது சென்டென்ஸை பென்சில்லையோ அல்லது மார்க்கர்லேயோ நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ சப்போஸ் எனக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்கு டவுட் கிளியரிங் பண்ணுறேன். ஸோ ரீட், கீப் ஆன் ரீடிங். தேங்க்யூ.